ஹல்லேலூயா. யோபுவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சோதனை நடுவிலும் மனைவி வந்து சொல்ற வார்த்தை, இன்னும் ஏன் உங்களுடைய உத்தமத்துல பிடிச்சிட்டு இருக்கிறீர்கள். ஆமென். அவ்வளோ பிரச்சனை நடந்த அந்த மனுஷன் எப்படிதான் தாங்கினார்னு தெரியல. ஒரே நாளில் மொத்த இழப்பின் செய்தியை கேட்கிறாருங்க. ஒவ்வொரு நாள் அல்லது ஒரு வாரம் தாண்டி ஒரு இழப்பு அப்படி அல்ல, ஒரே நாள்ல சுத்தி 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 வந்து சொல்றாங்க, அது இழந்துச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சு. எப்படிதான் இதை கேட்டுட்டு அந்த மனுஷன் ஹார்ட் அட்டாக் வராம இருந்துச்சுன்னு தெரியல. நமக்கு ஒரு சின்ன இழப்பின் செய்தி கேட்டாலே அடுத்த நிமிஷம் நம்ம உட்கார்ந்துருவோம். அந்த மனுஷன் இப்படி ஒரு செய்தி கேட்டுட்டு அழகா சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்த சரீரத்துல பலவீனம், அதன் நடுவில் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப மனைவிக்கு அவ்வளவு கோபம் வருது, வந்து கேட்கிறா, இன்னும் ஏன் நம்முடைய உத்தமத்துல பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த இடத்துல மனைவிட பார்த்து, பைத்தியக்காரி மாதிரி பேசாத, நன்மையை பெற்றதா தீமையை பெறக்கூடாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி வர யோபு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த உத்தமத்துல நின்னாரு. ஆமென். பாவம் செய்யாமல், நாவினால பாவம் செய்யல, கண்ணுல பாவம் செய்யல. ஆமா, இவ்வளவு பிரச்சனை நடந்த பிறகு ஒரு இடத்துல கூட தேவனை தூஷிக்கத்தக்கதா எதையுமே சொல்லல. ஏன் யோபுவே இன்னும் இப்படி நிக்கிறீங்க கேட்டா யோபு என்ன சொல்லுவா தெரியுமா, அந்த ரெட்டிப்பான ஒரு நன்மை எனக்கு வச்சிருக்கிற இதை பார்க்க. அப்படி அல்ல, அப்படி அல்ல. யோபுக்கு இப்படி ஒரு நன்மை வரும்னு தெரியாது. ஆனா யோபு இன்னும் ஏன் இந்த உத்தமத்துல என்னை கொண்டு போட்டாலும் நான் அவரை தான் நம்புவேன்றார். என்னப்பா இந்த உத்தமத்துல இன்னும் நிக்க ரீசன் என்ன? ரெட்டிப்பான நன்மைக்காக. ரெட்டிப்பான நன்மைக்கல்ல, அது எனக்கு வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் ஏன் இன்னும் உத்தமத்துல இருக்கிறேன் என்றால், யோபு 19வது அதிகாரம் 25, 27 யோபு என்ன சொல்றார் தெரியுமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், சொல்லி முடிக்கல, அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதனால 27வது வசனத்துல சொல்றாரு, அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அதை காணும். இப்ப ஏன் உத்தமத்துல நிக்கிறான் யோபு தெரியுதா? யோபுக்கு வந்து ரெட்டிப்பான நன்மையை சொந்தமாக்கல்ல விருப்பம். யோபுக்கு விருப்பம் என்ன தெரியுமா, அவர் வரும்போது நான் அவரை சொந்தமாக்கணும். அவன் வேதத்தில் முதலாவது எழுதப்பட்ட புஸ்தகம் யோபின் புஸ்தகம் என்று சொல்லுகிறார்கள். ஆமென். அந்த காலத்திலேயே யோபுக்குள் இருந்த ஏக்கம் என்ன தெரியுமா, ஹல்லேலூயா, எனக்கு அவரை பார்க்கணும். அதுக்காக அவ்வளவு தீர்மானத்தில் இருக்கிறார், உறுதியா இருக்கிறார். அவ்வளவு பிரச்சனை நடுவிலும் பாவம் செய்யாம, தன் வாயில பாவம் செய்யல, தன் கண்ல பாவம் செய்யல, எல்லாவற்றிற்கும் உடன்படிக்கை பண்ணி உறுதியா உத்தமத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் யோபுவே அவன் இவ்வளவு நான் அவரை அனுபவிச்சுட்டு அவர் வரும்போது நான் அவரை பார்க்காம இருந்துடக்கூடாது.